பிரியாணிக்கே டஃப் கொடுக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை தாங்க சொல்லுவேன். சிக்கன் மட்டன் வெஜிடபிள்னு எதுவுமே தேவையில்லை, பிளைனாக ஜீரக சம்பா ரைஸ் இருந்தால் மட்டும் போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரக சம்பா அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா சூடான பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் தக்காளி எடுத்துங்க. தக்காளியோட தயிர் போட்டுங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க. இந்த உப்பு சேர்த்து முடித்த பிறகு மிளகாய் தூள், கரம் மசாலா, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியில் கொஞ்சம் புதினா அதிகமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியோட மிக்சிங் எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும், இந்த மசாலா குக் ஆகி. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கொதி வந்தோன்னே ஒரு 1/2 hour ஊற வச்ச சீரக சம்பா அரிசி, ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் ஒரு வெட்ஜஸ் போதும். ஸோ ஒரு 3 கிலோவுக்கு ஒரு லெமன் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, நெய், புதினா, கொத்தமல்லி மேலே போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு ஒரு 1/2 hour கழிச்சு திறந்து பாருங்கள். சூப்பரான ஒரு குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.